உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஏசாயா 41:13, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். தேவன் உங்க கையை பிடிக்கிறாருங்க. இன்னைக்கு தேவன் உங்க வலது கையை பிடிக்கிறாரு. ஏன் யோசிச்சு பாருங்க. உங்க கணவர் உங்களுடைய கையை பிடிச்சிருப்பாங்க, உங்க மனைவி உங்களுடைய கையை பிடிச்சிருப்பாங்க, உங்க குழந்தைங்க, உங்க நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்க கையை பிடிச்சிருப்பாங்க. ஆனால் தேவன் இன்றைக்கு உங்க வலது கையை ரைட் ஹேண்டை பிடிக்கிறான்னு சொல்றாங்க. எதற்காக அவர் வலது கையை பிடிக்கணும்? அவர் வலது கையை பிடிச்சாதான் நீங்க வியாதியிலிருந்து வெளியில வர முடியும். வியாதியை விட்டு கடந்து வெளில வந்துடுவீங்க. உங்க வறுமையை விட்டு கடந்து வெளியில வந்துடுவீங்க. அவர் வலது கையை பிடிக்கிறதுனால உங்க பிரச்சனைகளில் இருந்து கடந்துடுவீங்க. சரிங்களா? அதுக்காக தான் உங்க வலது கையை அவர் பிடிக்கிறாரு. மோசமான இடங்கள்ல தாண்டிடுவீங்க. ஒரு கை பிடிச்சிட்டா அவ்வளோதான். இல்லை, அவர் கை பிடிச்சிட்டேன்னா தாண்டிடுவீங்க. எல்லா மோசமான பிரச்சனைகள், வறுமை, கடன் அப்படியே தாண்டி வந்துடுவீங்க. இதெல்லாம் கடந்து வெளியில வந்துடுவேனா? அப்போ ஒரே இடத்துல நிற்கிறேங்க, இதெல்லாம் என்னால் கடந்து வெளியில வர முடியுமா? கவலைப்படுறீங்களா? வாழ்க்கையின் இன்னொரு பக்கத்தை பார்ப்பீங்க, அடுத்த கரையை பார்ப்பீங்க. அக்கறைக்கு நீங்க சேர்ந்துடுவீங்க. தேவன் அதனால கையை பிடிக்கிறாருங்க. அவர் ஏன் கையை பிடிச்சி பக்கத்துல நிற்க வைக்கிறாரு? பாதுகாப்பு. கையை பிடிச்சி அவர் என்ன பண்றாரு? அவர் பக்கத்துல நிறுத்திக்கிறாரு உங்களை. அவ்வளோ பாதுகாப்பு. அவர் பக்கத்துல நின்னா தீமையே வராது. அவர் பக்கத்துல நிற்கும் போது வெறும் நன்மை வரும். அவர் கையை பிடிச்சி பக்கத்துல நிற்க வச்சுக்கிறாரு, வேற எங்கேயும் போயிடக்கூடாது என் பிள்ளைன்னு. அவர் ஏன் வலது கையை பிடிக்கிறாருன்னா, நீங்க தைரியமா இருக்கணும் அப்படின்னுக்காக தான் அவர் உங்க வலது கையை பிடிக்கிறாரு. நீங்க தனியா உங்க பிரச்சனையை கடந்து வெளியில வர மாட்டீங்க. தேவன் இருப்பாரு. தேவன் உங்க பிரச்சனைகளிலிருந்து நீங்க வெளியில வரும்போது, உங்க வியாதிகளிலிருந்து நீங்க வெளியே வரும்போது தேவனோடு தான் வெளியில வருவீங்க. அவர் உங்க வலது கையை பிடிக்கிறதுனால நீங்க வெளியே வரீங்க, கடந்து வெளியில வந்துருவீங்க. சரிங்களா? ரூத்துன்னு ஒரு பெண்ணு தன்னுடைய கணவரோடு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா. கை கோர்த்து 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஆனால் திடீரென்று அவளுடைய கணவர் இறந்த உடனே தேவன் அவளுடைய வலது கையை பிடிச்சாருங்க. பிடிச்சி கொண்டு போய் பெத்லகேம்ல கொண்டு விட்டாரு. அது அவர் போவாஸ் என்ற ஒரு பணக்காரன் அவளுடைய கையை பிடிக்கிற வரைக்கும் அவளுடைய கையை டைட்டா பிடிச்சி தான் வச்சிருந்தாரு, விடவே இல்லை. உன்னுடைய விதவை வாழ்க்கை முடியும் வரைக்கும் நான் உன் கையை பிடிச்சுவேன், உனக்கு ஒரு சூப்பரான வாழ்க்கை வரும் வரைக்கும் உன்னுடைய வலது கையை பிடிச்சுவேன்னு பிடிச்சி கொண்டு போய் போவாஸ் கல்யாணம் ஆகும்போது தான், போவாஸும் ரூத்தும் கல்யாணம் ஆகும்போது தான் அவர் விடுறாரு கையை. நல்ல வாழ்க்கைக்குள் நான் ரூத்தை அனுப்பிட்டேன், அவள் கடந்து வந்துட்டா, விதவை என்ற வாழ்க்கையை அவள் கடந்து வந்துட்டா அப்படின்னு அங்கே கொண்டு விடுறாரு. தேவன் அதற்காக தான் வலது கையை பிடிக்கிறார். உங்களை கரை சேர்ப்பதற்காக, உங்களுடைய அடுத்த பக்கத்தை பார்ப்பதற்காக. ஒரே பக்கத்தையே படிச்சுட்டு எத்தனை நாள் தான் இருக்கிறது இல்லை? அடுத்த பக்கம் திருப்பணும்ல. அடுத்த பக்கம் உங்களுக்காக திருப்பப்படுது. நீங்க அந்த கரைக்கு சேர்ந்துடுவீங்க. சரிங்களா? யாரோ ஒருத்தர் உங்க கையை விட்ட மாதிரியே இருக்குதா? அதனால தேவன் உங்க கையை, வலது கையை பிடிக்கிறாரு. தைரியமா இருங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் வலது கையை பிடிக்கிறாரு. பயப்படாதீங்க. நல்ல வாழ்க்கையில கொண்டு சேர்ப்பதற்காக அவர் வலது கையை பிடிக்கிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்கள் பிள்ளைங்களுடைய வலது கையை பிடிக்கிறீங்க. பிடிச்சி ஒரு நல்ல வாழ்க்கைக்குள் கொண்டு போய் விடுவீங்க. அது வரைக்கும் கையை விட போகிறது இல்லை. பாதுகாப்பாய் உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்க போகிறீங்க. கையை பிடிச்சி உங்கள் பக்கத்துலேயே நிறுத்தி வச்சுக்க போகிறீங்க. அதற்காக நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம்
இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன், ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் சுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த காலகட்டத்தையும் நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.